எழும்பி நிற்பதற்கு கூட நபி அவர்களால் முடியாது. ஹதரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன் இரண்டு சஹாபாக்கள் நபி அவர்களை தோள்களில் சுமந்து கொண்டு மிம்பரிலே நபி அவர்கள் அமர்ந்து ஒரு குத்பாவை செய்தார்கள். என்ன தெரியுமா? அதிலே குறிப்பிட்ட முக்கியமான ஒரு விஷயம்தான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இந்த இடத்திலே இருக்கிறேன், யாருக்காவது என்னுடைய வாழ்க்கையில் நான் அநியாயம் செய்திருந்தால், யாருக்காவது ஏசி இருந்தால், யாருடைய மானத்தையாவது மானபங்கம் படுத்தியிருந்தால், யாருடைய சொத்தையாவது நான் அபகரித்திருந்தால், யாருக்காவது நான் கடன் தர இருந்தால், இதோ இந்த இடத்திலே நான் இருக்கிறேன். நான் என்னிடத்திலே கேட்பது மூலமாக உங்களை பழிவாங்க மாட்டேன், நான் கோபப்பட மாட்டேன், என்னிடத்திலே தாராளமாக கேட்டுக்கொள்ளலாம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர் நபி அவர்கள். அந்த நபி அவர்களுடைய சக்கராத் அவர்கள் கேட்டார்கள், நான் யாருக்காவது அநியாயம் செய்திருந்தால் இந்த இடத்திலே பழி தீர்த்து கொள்ளலாம் நீங்கள். ஒரு சஹாபி எழுப்பினார், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் 3 திர்ஹங்கள் கடன் தருவதற்காக தருமதி இருக்கிறது. உடனே சொன்னார்கள், ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொன்னார்கள், தன்னுடைய சாச்சாவுடைய மகன் சொன்னார்கள், இந்த 3 திர்ஹம் கடியும் நீங்கள் நிறைவேற்றுங்கள். பொறுப்பேற்றார்கள், நிறைவேற்றப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதனுடைய கடைசி முடிவை எப்படி நபி அவர்கள் ஆக்க வேண்டும் என்பதை இந்த குத்பாவிலே நபி அவர்கள் எங்களுக்கு சொல்லி